ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ரெக்கார்ட் ஆஃப் ரெகுலராக இருக்கல எபிசோட் 8 கிரேஸ் அபவுண்டிங். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜியூஸ் வந்து நியூ ஃபார்ம் எடுத்திருக்காரு பார்த்தீங்களா. இதை பார்த்தோன்னே சுற்றி உள்ள கடவுள்கள் எல்லாம் பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்கங்க. ஆதாமுமே வந்து இந்த வாட்டி எப்பயுமே இல்லாமல் சாதாரணமாக நிற்கிறவர் இவரோட ஃபார்மை பார்த்துட்டு ஏதோ தப்பு நடக்க போதுங்கிறதுக்காக முன்கூட்டியே சண்டைக்குமே வந்து தயாராக நிற்கிறாருங்க. ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இதோட பலம் என்ன பண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தசை எல்லாத்தையுமே ரொம்ப கம்மியாக சுருக்கி ஒரு இடத்துல அவரோட கையை இருக்கு பாருங்க, அந்த இடத்துக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து ரொம்பவே ஃபோர்ஸாக அடிக்கிறதாங்க. அதுக்காக வந்து அவரோட தசையெல்லாம் ரொம்பவே சுருக்கி தான் வந்து ஜியூஸ் வந்து இந்த ஃபார்ம் எடுத்திருக்காங்க. ஜியூஸ் அவரோட முதல் குத்த வீச வர ஆதாம் என்ன பண்றாரு, அதை அழகாவே தடுத்துட்டு திருப்பி ஜியூஸை அடிக்கிறாருங்க. ஸோ முன்னாடி மாதிரி தான், எதுவுமே மாறவே இல்லை. ஜியூஸ் வழக்கம் போல ஆதாமை போட்டு அடிக்க ஒரு அடி கூட ஆதாம் மேலே படலைங்க. எல்லாத்தையுமே காப்பி பண்ணி என்னமோ ஜியூஸ் தான் பயங்கரமாக அடி வாங்கிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் கோல் இருக்காங்க, அவங்க சொல்றாங்க, என்னப்பா நீ என்னதான் இது மாதிரி ஆதாமை பண்ணாலும் ஆதாமை ஜெயிக்க முடியாது, நீ எவ்வளோதான் ஆதாமை அடிச்சாலுமே ஆதாமுக்கிட்ட நீ தோக்க தான் போற, உன்னோட குத்தெல்லாம் ஈஸியாகவே ஒரு காப்பி பண்ணி ஆதாம் ஜெயிக்க தான் போறாரு. நம்ம கோல் பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு ப்ரூன்கில்டே ஒரே அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதாமோட கண்ணு இருக்க பாருங்க, அந்த கண்ணுல ரத்தம் தெரிக்குதுங்க. தெரிச்சோடனே இந்த இடத்துல அம்பையர் சொல்றாரு, அவர் மேல அடியே படலை, ஆனாலுமே ஆதாமோட கண்ணுல ரத்தம் தெரிக்குது, இங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னோடனே இப்போ இந்த பக்கம் ப்ரூன்கில்டே சொல்றாங்க, முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியூஸ் வந்து சாதாரணமாக ஒரு அடி அடிப்பார், அதை இவர் காப்பி பண்ணி ஈஸியாகவே ரிட்டன் அடிப்பார். இப்போ இந்த ஃபார்மில் அவரோட கண்ணில் பார்க்க கூட முடியலையாங்க, ரொம்ப பலமான குத்துக்களை இவர் வீசும் போது அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா நம்ம ஆதாமு. அதனால அவரோட கண்ணோட விஷயம் இருக்கு பாருங்க, அந்த நரம்பெல்லாம் ரொம்பவே பாதிக்கப்படுமாங்க. ஸோ இதை தான் வந்து இப்போ ஜியூஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. நான் எப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்தாதான் உனக்கு ரெஸ்ட் கிடச்சி நீ என்னை முடிப்ப, பட் இவ்வளோ வேகத்தில் நான் உங்கள் மேலே இதை பண்ணும்போது உன்னால் அதை காப்பி பண்ணி அடிக்கும் போது உன் பார்வை ரொம்பவே பாதிக்கப்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தான் ஜியூஸ் வந்து இந்த ஃபார்ம் ஆகி அடிச்சிருப்பாருங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சோடனே ப்ரூன்கில்டேக்கு பயங்கரமான ஆச்சரியம். ஆதாமுமே வந்து அவரை ரொம்பவே டைட் பண்ணி பாருங்க. இதில் ரொம்ப நேரம் அவராலையுமே அடிக்க முடியாது, ஏன்னா அவரோட கண் பார்வை வந்து இப்படி ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணானா அவரோட கண் பார்வையே போயிடுங்கிற மாதிரி ப்ரூன்கில்டே பயப்படுறாங்க. இப்போ இந்த பக்கம் லோக்கி சொல்றாரு, எப்படியோ நினைச்ச மாதிரியே இப்போ ரெண்டு பேருமே போட்டி ரொம்பவே மும்முரமாக போயிட்டு இருக்கு, சும்மா சொல்ல முடியாது, எப்படியுமே கிராண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீழே விழுந்துருவாரு. அது மட்டும் கிடையாது, இந்த பையனுமே இப்போ பலத்தை இழந்துகிட்டு இருக்கான், இவருமே வந்து இன்னும் எவ்வளோ நேரம் இந்த பையனை தாக்கு பிடிக்க போறாங்கிறது தெரியல, சரி நம்ம சின்னதாக ஒரு போட்டி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம லோக்கி என்ன பண்றாருங்க, 2 கிளாஸை எடுத்து அதில் சாக்கியவை நிரப்பி இந்த 2 கிளாஸில் ஃபர்ஸ்ட் எது நொம்புது அப்படின்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அங்கே நடக்கிற ஃபைட்டை இங்கே நடக்கிற கிளாஸோட வச்சு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இப்போ 2 பேருமே சரமாரியா அடிக்க எல்லா அடியும் தடுத்து அடித்து இப்படியே போயிட்டு இருக்குங்க. சுற்றி உள்ள மக்களும் சரி கடவுளும் சரி இவங்க அடிச்சுக்கிறத பார்த்துக்கிட்டு எழுந்து நின்று பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா இவங்களோட குத்துக்களில் கடைசியாக யார் ஜெயிக்கிறாங்களோ அதுதாங்க இவங்களோட எதிர்காலமாக இருக்கு. ஸோ இவங்க அடிக்க சுற்றி உள்ளவங்க எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று கடவுளே யார் ஜெயிப்பாங்கிற மாதிரி எழுந்திரிச்சு நின்னே சண்டையை பார்க்க இந்த பக்கம் கோல் கண்ணில் அழுகையே வருதுங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட அந்த கண்ணோட பார்வையும் மீறி இந்த மக்களுக்காக ஆதாம் அடிக்கிறத பார்த்துட்டு கோல் கண் கலங்கி அழுக ப்ரூனுமே வந்து ஒன்றும் பேச முடியாமல் நிற்கிறாங்கங்க. இப்போ 2 பேருமே சரமாரியாக மாற்றி மாற்றி அடிச்சுக்க மக்கள் எல்லாருமே ஆதாமை உற்சாகப்படுத்துகிறாங்கங்க. ஆதாம் ஆதாம் உங்களால் முடியும் உங்களால் முடியுங்கிற மாதிரி ஆதாமை உற்சாகப்படுத்த இந்த பக்கம் சிவன் சொல்கிறாரு, ஏய் கிழட்ட பயலே ஒழுங்கா ஜெயிக்கணியா, நீ மட்டும் ஜெயிக்கலாம் அப்படின்னா உன்னை விடமாட்டேன், அவங்ககிட்ட தோத்துறாத நீனு ஜெயிக்கணும் அப்படிங்கும் போது இந்த பக்கம் அவர் பேச இந்த பக்கம் ஆதாமோட குடும்பமே அப்பா அவன் கதையை முடிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆதாமோட மொத்த குடும்பமே இந்த பக்கம் ஆதாமை பார்த்து கத்த இந்த பக்கமா ஆதாம் போட்டுக்கிட்டு சாரா மாதிரியாங்க வச்சு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு அடி அடிப்பாருங்க, அடிச்சோடனே அந்த ஜியூஸோட பிளட் ஆதாமோட கண்ணுல ஒரு சொட்டு விழுந்துரும். அப்படியே ஆதாமோட கண்ணு காது மூக்கு இந்த இடத்துல எல்லாம் டக்குன்னு ரத்தம் கசிய ஆரம்பிச்சிருங்க. ஆமாங்க, அவரோட பவர் லிமிட்டோட இதை அடைஞ்சிடவும் செய்கிறாரு. இப்போ இந்த தான் சாக்குன்னு ஜியூஸ் ஃபர்ஸ்ட் வாட்டி அடிக்கிறாருங்க. ஆமாங்க, இது வரைக்கும் அடியை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருந்த ஜியூஸ் முதல் வாட்டி அடிக்க இதை ஆதாம் டாச் பண்ண முடியாமல் அப்படியே ஆதாம் இந்த அடியை வாங்கவும் செய்கிறாருங்க. சரி இப்போ வாய்ப்பு ஜியூஸுக்கு தான் கிடச்சதுன்னு சொல்லிட்டு ஜியூஸ் என்ன பண்ணுறாரு, சரமாரியா போட்டு ஆதாமை அடி அடின்னு அடிக்கிறாருங்க. அடித்தோடனே இந்த இடத்துல ஆதாமுக்கு வந்து பார்வையுமே இழந்துடுறாரு. அவன் எங்கேருந்து அடிக்கிறான் என்னானே தெரியாமல் ஆதாம் சரமாரியா அடி வாங்க ஆதாம் வாயில் அப்படியே ரத்தம் கக்குறாருங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஏவாளா இருக்கட்டும் ஆதாமோட குடும்பமாக இருக்கட்டும் எல்லாம் அழுகுறாங்க, அப்பா போதும்ப்பா உங்கள் தோல்வியை ஒத்துங்கப்பா, யார் ஜெயிச்சிட்டாங்கன்னு மக்கள் எல்லாருக்கும் தெரியும்ப்பா, நீங்கள் இப்படி அடி வாங்கி சாகிறத நாங்கள் யாரும் பார்க்க விரும்பலப்பா, தோல்வியை ஒத்துங்கன்னு கத்த மக்கள் எல்லாருமே போதும், நீங்கள் மக்களுக்காக பண்ணது போதும், உங்கள் சண்டையை நிப்பாட்டுங்க, இது வரைக்கும் நீ எங்களுக்காக பண்ண எல்லாமே போதும், இதுக்கப்புறம் நீங்கள் இப்படி இது பண்ணுறது எங்களால் பார்க்க
பார்க்க முடியாதுன்னு சொல்லி சுற்றி உள்ள மக்கள் எல்லாருமே அழுதுகிட்டு சண்டையை நிறுத்த சொல்ல இந்த பக்கம் ஒரு குழந்தை ஒன்று அழுகிற சத்தம் கேட்கும். இப்போ ஆதாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அப்படியே என்ன பண்ணுவார், அவரோட காதில் அந்த குழந்தையோட அழுகுரல் மட்டும் கேட்குங்க. அதை கேட்டுட்டு அழாத, இந்த உலகத்தில் நீ குழந்தையா பிறந்திருக்க, கவலைப்படாத, உன்னை எப்படியுமே நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகமாக ஜியூஸை அடிக்க வர ஜியூஸோட தலையை பிடிப்பாரு பாருங்க. இப்போதாங்க நம்ம லோக்கிக்கு தெரியும் இவ்வளோ நேரம் இவருக்கு பார்வை இல்லாததுனால அவர் எங்கேருந்து அடிக்கிறாருங்கிறதே தெரியல. ஸோ அதனால தான் எல்லா அடியுமே வந்து இந்த வாட்டி இவர் வாங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. ஜியூஸ் கிட்டக்கு நெருங்கி அடிக்க ஜியூஸை ஒரு வழியாக பிடிச்சிடுறாருங்க. ஒரு கையில் ஜியூஸோட தலையை பிடிச்சிக்கிட்டு இப்போ 2 பேரும் சரமாரியாக அடிச்சுக்க, குத்துனா குத்து, சாதாரண குத்து கிடையாதுங்க, காட்டு குத்துங்க. அந்த அளவுக்கு போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இப்போ இவங்க அடிக்க ஆரம்பிச்ச இந்த அடி இப்போ இல்லைங்க, கிட்டத்தட்ட பல மணி நேரம் இந்த குத்து மலை தொடர்ந்துக்கிட்டே இருக்க பொழுது சாயமும் ஆரம்பிக்குதுங்க. கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குத்தில் ஜியூஸ் வந்து முட்டி போடவும் செய்கிறாருங்க. ஸோ ஜியூஸ் முட்டி போட்டோடனே அவரோட உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த காற்று போனால் அந்த மசில்லாம் டைட் பண்ணியிருந்தாரு பாருங்க, அந்த எல்லா இடமும் பிரிஞ்சுக்கிட்டு ஜியூஸ் டயர்டாகி கீழே விழுவ கடவுள் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. வாய்ப்பே இல்லை, இப்படியாப்பட்ட ஒரு கடவுளோட தந்தையே இந்த இடத்துல தோத்துட்டாருங்கிற மாதிரி கடவுள்கள் ஆச்சரியப்பட மனிதர்கள் எல்லாருமே கத்துறாங்கங்க, ஆதாம் ஜெயிச்சிட்டாரு, ஆதாம் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு. உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஆதாம் அந்த அடிக்கிற போஸ்லேயே என்ன பண்ணிடுறாரு, இறந்துருக்காருங்க. ஆமாங்க, இப்போ தான் ஜியூஸ் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. நீங்கள் ரொம்பவே அவனை லேட்டாக தான் பார்த்தீங்க. அந்த பையன் அவனோட கடைசி மூச்சை எப்பயோ எடுத்துட்டான். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவன் இறந்தாலுமே இந்த மக்களை நினச்சிக்கிட்டு இறந்தாலும் அவனோட வெறும் உடல் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டுமே இவனை நேரம் ஜியூஸை அடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் இந்த மாதிரி மனிதர்கள் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ஜியூஸ் சொல்ல மனிதர்கள் எல்லாருமே அலறாங்கங்க, அப்படியே உடஞ்சி போயிடுறாங்கங்க. இப்போ ஜியூஸ் சொல்கிறாரு, நான் உன்னை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறேன், இது மட்டும் வேற ஒரு போட்டியாக இருந்ததுன்னா நான் எப்பயோ தோத்துருப்பேன் கருணைக்கு முன்னாடி அப்படின்னு ஜியூஸே கலங்க இந்த இடத்துல ஜியூஸ் வந்து ஜெயிச்சிடவும் செய்கிறாரு. ஜெயிச்ச உடனே அப்படியே இந்த பக்கம் ஆதாமோட அந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே கிளாஸாக உடஞ்சி ஆதாமோட உடம்பும் அந்த வல்கேரியும் காற்றுல கரையிறாங்க. இந்த பக்கம் லோக்கி வச்சுருந்தார் பார்த்தீங்களா, 2 பேரையும் கிளாஸாக கற்பனை பண்ணி இதில் ஆதாமோட அந்த கண்ணாடி கிளாஸும் உடைய செய்துங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் கிட்டத்தட்ட சண்டை 7 நிமிஷம் 14 செகண்ட் வந்து இந்த சண்டை நடந்தவங்க சேர்ந்துருக்கு. இப்போ இந்த பக்கம் கோல் வந்து வேகமாக ஓடி அழுதுகிட்டே வராங்க. அந்த இடத்துல வந்து இன்னொரு வல்கேரி இருக்காங்க, இவங்க பேர் வந்து கிறிஸ்டா. இந்த வல்கேரி என்ன பண்ணுறாங்க, கோலை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோல் அழுதுகிட்டு இருக்கும் போது அவங்க வயசான வல்கேரி தாங்க இவங்க, பட் சின்ன வயசுலேயே அவங்க எதையுமே அனுபவிக்காமல் இறந்ததை நினச்சி கோல் பயங்கரமாக பார்த்து அழுவ அந்த இடத்துல கிறிஸ்டு சொல்கிறாங்க, இதை நினச்சி கவலைப்படாத, நம்மளோட விதிங்கிறது இதுதான், வாலண்டருங்கிறது வந்து மனிதர்களும் நம்மளும் ஒன்றிணைகிறது தான். ஸோ அப்படி நம்ம சேரும்போது அவங்க கூட நம்ம சேரும்போது நம்ம பலத்தை மட்டும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கல, நம்மளோட இறப்பையும் தான் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ உனக்கான ஒரு காலம் வரும்போது உனக்கு இப்படின்னா என்னங்கிறது புரியும், அது வரைக்கும் கலங்காத அப்படின்னு கிறிஸ்டு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே கட்டி அடைச்சிக்கிட்டு இருக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கோலை நெரிக்க ஆரம்பிச்சிருவாங்கங்க. நெரிச்சிக்கிட்டு இப்போ சொல்லுவாங்க, அந்த கடவுள்களை நான் சும்மா விட மாட்டேன்டா, அவங்கள அடிச்சே கொள்ளணும்னு கிறிஸ்டு கோவப்படுவாங்க. ஆமாங்க, இப்போ கிறிஸ்டுக்கான ஒரு கதை வருது. இருக்கிற வல்கேரியிலேயே இந்த கிறிஸ்டு மட்டும்தான் வந்து டபுள் குணம் உள்ளவங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் கோபம், மல்டிபிள் டிசார்டர் உள்ள ஒரு ஆள் வந்து இந்த கிறிஸ்டு மட்டும்தாங்க. இந்த பக்கம் ப்ரூன்ஹில்டு என்ன பண்ணுறாங்க, கோவத்திலேயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னோட எவ்வளோ பெரிய படைப்பா, அதை அந்த கிழட்டு பையன் இவ்வளோ சீக்கிரம் அழிச்சிட்டானே, இப்போ நான் அடுத்தது யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க இப்போ திடீர்னு 3வது போட்டிக்கான ஆள் யாருங்கிற ஒரு மெசேஜும் வந்து நம்ம ப்ரூனுக்கு வர அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு சுத்தமாகவே நம்பிக்கை போயிடுச்சுங்க. யார் தெரியுங்களா, அவரு ஒரு பேர் வந்து பொசைடானா. ஜூஸு அவரோட அண்ணா இருக்கார் பாருங்க, அவர் தாங்க இந்த பொசைடன். இவர் எப்படி வந்து அண்டவெளி எல்லாத்துக்கும் தந்தையோ அவர் வந்து கடலுக்கே வந்து அரசன் அப்படிங்கிற மாதிரியானவர். அவரை பார்த்தோன்னே இந்த பக்கம் நம்ம கோல் சொல்கிறாங்க, எப்பா இந்த கடவுள்கள் அவரோட முக்கியமான ஆட்கள்லாம் இறக்குனாங்கன்னா நம்ம என்ன தான் பண்ணுறது, அவரை தோக்கடிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட யார் இருக்கான்னு புலம்ப நம்ம ப்ரூன்ஹில்டை வந்து இந்த வாட்டி யாரை வர வைக்கிறதுன்னு சொல்லி அந்த இதில் தேடிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு மனுஷன் வந்து அவரே வந்து இந்த வாட்டி நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாருங்க. ஆமாங்க, இந்த மனுஷன் தான் வந்து இப்போ அடுத்தது போட்டி போட போகிறவர். இவரை பார்த்தோன்னே நம்ம கோல் பேசுவாங்க, அது எப்படி இது வரைக்கும் மனுஷனில் போட்டி போட வந்தவங்க எல்லாருமே அவங்களோட இளம் வயசுல தான் இருந்திருக்காங்க, ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி ஃபோட்டோவில் ஒரு மாதிரி இருக்கீங்க, இங்கே ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு பேசும்போது திடீர்னு ப்ரூன்ஹில்டேவும் ஆச்சரியத்தில் எழுந்திருக்கேன். அங்கே உள்ள தண்ணி கிளாஸு கீழே விழுவுங்க. கீழே விழுந்தோடனே அது ரொம்பவே அழகாக அதை எடுத்து அதை குடிப்பாருங்க. இதை பார்த்து ப்ரூனு அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியமும் வந்துடுது. ஸோ இவரோட மூவை பார்த்து இந்த வாட்டியாச்சும் மனித குலம் ஜெயிக்கும், இவரை நம்புவோங்கிற ஒரு நம்பிக்கையும் வருது. அப்போ இவர் தான் சொல்கிறாரு, இது வரைக்கும் 400 வருஷம் ஆச்சு, இன்னுமே வந்து என் கத்தி திறமையை நான் சோதனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நான் இன்னுமே என்னோட வெற்றியை தேடலை, ஆனால் இன்னுமே என்னோட அனுபவத்தை நான் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன், இந்த போட்டிக்காக நான் ரொம்பவே காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டியாளர் இந்த போட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்காரு.
அதோட இந்த இடத்துல இந்த எபிசோடை முடிக்கவும் செய்கிறேன்.